ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின் நம்பிக்கை உடையவர்களுக்கும் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் பொது விதியான நற்பலன்களான நல்ல தகவலோடு உங்கள் வழிகாட்டி வயலூர் முருகனுடைய ஆசி பெற்ற ஓம் முருகா ஜோதிடர் அநேக கோடி நமஸ்காரம். பணிவன்போடு தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், நீங்கள் இன்றைய பதிவிலே காண இருப்பது வாஸ்து சாஸ்திரமும் வீடு மனைகளை பற்றி காண இருக்கிறீர்கள், கேட்க இருக்கிறீர்கள். பொதுவாகவே சொல்வார்கள், இடம் பொருள் ஏவல் என்று சொல்வார்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் ஜாதக கட்டங்கள் மிக அற்புதமான முறையில் அமர்ந்திருந்தாலும் கூட, கிரக நிலைகள் நன்றாக இருந்தாலும் சிலருடைய வாழ்வியல் முறை பின்தங்கியே இருக்கும். அதனுடைய பொருட்டு என்னவென்று சொன்னால், அந்த இடம் நீங்கள் வசிப்பிடம் அது வாஸ்து சாஸ்திரப்படி அமையப்பட வேண்டும். அது இல்லை என்று சொன்னால், நீங்கள் 500 ரூபாயிலிருந்து 5 லட்சம் கோடி உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு போனாலும் அந்த பணங்காசுகள் நிற்காது. ஒரு காலம் அந்த பணங்காசு இல்லைனாலும் வீட்டிலே நிம்மதிகள் ஏற்படாது என்பது ஜோதிடமான கணிதமாகும். வாஸ்து சாஸ்திரம் என்பது ஒரு வீட்டுக்கு குபேர மூலையிலே, தென்மேற்கு திசையிலே குபேர மூலை என்று சொல்வார்கள். அந்த இடத்திலே சாமி படங்கள், பூஜை அறைகள் வைத்துக் கொள்ள வேண்டும். அங்கே அதை எடுத்து ஒரு பெட்ரூம் 16க்கு 10 என்று அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பதிவினை காணக்கூடிய ஆண் பெண் இருபால ஆன்மீக நண்பர்களுக்கு தயவு கூர்ந்து நீங்கள் இந்த பதிவினை முழுதாக காணுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு உண்மையின் தன்மை புலப்படும். இது வியாக்கியானம் அல்ல, தத்துவங்கள் அல்ல, வாழ்வின் நிசப்தமான உண்மைகள். தென்மேற்கு திசையிலே ஒரு பூஜை அறை தனியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அதனைத் தொடர்ந்து அந்த வீட்டுக்கு அருகாமையில், அந்த பூஜை அறைக்கு அருகாமையிலே குபேர மூலையை தொடர்ந்து கன்னி மூலையிலே ஒரு பெட்ரூம் அமைத்துக் கொள்ள வேண்டும். கிழக்கு நோக்கி நிற்கின்ற